வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி இப்போ விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு. திராவிட கட்சிகளுக்கு மாற்றா ஒரு புதிய ஆட்சி அமைஞ்சிருக்க இந்த சூழல்ல இப்போ அதைவிட ஒரு மிகப்பெரிய அரசியல் வெடி விபத்து மாதிரி ஒரு நியூஸ் பரவிக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, தமிழக பாஜகவோட முன்னாள் தலைவர் அண்ணாமலை கட்சியிலிருந்து விலக முடிவு பண்ணி டெல்லி தலைமைக்கு ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டாராம் அப்படின்னு ஒரு ஹாட் நியூஸ் லீக் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லை, அவர் சீக்கிரமே ஒரு புது கட்சி ஆரம்பிக்க போறார் அப்படின்னும் பேசிக்கிறாங்க. ஒருவேளை விஜய் சிஎம்மா இருக்கிற இந்த நேரத்தில் அண்ணாமலையும் புது கட்சி ஆரம்பிச்சா தமிழ்நாட்டு அரசியல்ல என்ன நடக்கும்? சீமானும் இவரும் சேர்ந்து பயணிக்க வாய்ப்பு இருக்கா? இதை பற்றி கொஞ்சம் வித்தியாசமான கோணங்களில் இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல அண்ணாமலைக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு எப்படி இருக்கும்? தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் மாற்று அரசியல் செய்ய நினைக்கிற இளைஞர்கள் ஓட்டு மொத்தமாக விஜய் பக்கம் போயிருக்கு. இந்த நேரத்தில் அண்ணாமலை தனியாக கட்சி ஆரம்பிச்சா இதுவரைக்கும் அவர் மேலே இருந்த அந்த பாஜக முத்திரை முற்றிலும் உடைஞ்சிரும். டெல்லி சொல்றத கேட்கிறார் அப்படின்ற விமர்சனம் மறைஞ்சு ஒரு தமிழ்நாட்டு இளைஞர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அப்படின்ற முகம் முன்னாடி வந்து நிற்கும். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஏற்கனவே விஜய் அவர்கள் சிஎம் நாற்காலியில உட்கார்ந்து இளைஞர்கள் மத்தியில பெரிய அலையை உருவாக்கியிருக்கார். இப்போ அண்ணாமலையும் களத்துக்கு வந்தா மாற்று அரசியலை விரும்புகிற இளைஞர்களோட வாக்குகள் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல பயங்கரமா பிரியும். முக்கியமா கொங்கு மண்டலத்துல அண்ணாமலைக்கு இருக்கிற செல்வாக்கு ஆளுங்கட்சியான டிவிகே சரி, எதிர்கட்சியான திமுக அதிமுகவுக்கும் சரி ஒரு புது சவாலை உருவாக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்போ அடுத்த முக்கியமான ரொம்ப வித்தியாசமான கோணம். தமிழ்நாட்டில் ரொம்ப காலமா நாங்க தான் திராவிட கட்சிகளுக்கு மாற்று, தமிழ் மண்ணில் மாற்று அரசு வரணும்னு ஒற்றையாளா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது நம்ம நாம் தமிழர் கட்சி சீமான் மட்டும்தான். இப்போ தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் விஜய் முதலமைச்சர் ஆயிட்டார். இந்த சூழல்ல அண்ணாமலை பாஜகவை விட்டுட்டு வரார். அப்போ அண்ணாமலையும் சீமானும் சேர்ந்து பயணிக்க வாய்ப்பு இருக்கா? மேலோட்டமா பார்த்தா சீமான் தீவிர தமிழ் தேசியம் பேசுறவர், அண்ணாமலை தேசிய அரசியல் பின்னணி உள்ளவர். இவங்க எப்படி சேருவாங்கன்னு தோணலாம். ஆனா அரசியல்னா எதுவுமே சாத்தியம்தான். எனக்கும் சீமான் அண்ணனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. நான் தேசியத்துல தமிழை பார்க்கிறேன், அண்ணன் தமிழ்ல தேசியத்தை பார்க்கிறார், அவ்வளவுதாங்க வித்தியாசம். இருவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. இருந்தும் எப்பொழுதும் அண்ணன் சீமான் அவர்களுக்காக தொடர்ந்து ஆதரவாக நான் குரல் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம், இன்னைக்கு அரசியல் களத்துல பாத்தீங்கன்னா அந்த நேர்மையும் நெஞ்சுறுதியும் குறைந்திருக்கிறது. அது இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக தொடர்ந்து நிற்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில நாங்கள் இருவரும் பங்கேற்கக்கூடிய முதல் மேடையாக இது இருக்குது. அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சீமான் ஏற்கனவே பல மேடைகள்ல அண்ணாமலையோட உழைப்பை பாராட்டியிருக்கார். தம்பி நல்லா உழைக்கிறார், ஆனா தப்பான கட்சியில இருக்கார்னு சீமான் பல முறை சொல்லியிருக்கார். இப்போ அண்ணாமலை அந்த கட்சியை விட்டே வெளியே வரும்போது கொள்கை ரீதியா ரெண்டு பேரும் ஊழல் ஒழிப்பு, தமிழ் மக்களின் உரிமை அப்படிங்கிற ஒரு புள்ளியில ஒன்னா நின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இப்போதைக்கு விஜய் அரசை எதிர்த்து ஸ்ட்ராங்கான ஒரு மாற்று கூட்டணி அமைக்க சீமானுக்கும் ஒரு பலமான துணை தேவைப்படுது. இந்த அண்ணன் தம்பி காம்போ நிஜமாவே அமைஞ்சா அது தமிழக அரசியல்ல அடுத்த தேர்தலுக்கு ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தும். சரி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் சரி, இல்ல அண்ணாமலை தனியா நின்னாலும் சரி, திமுக அதிமுக மற்றும் ஆளுங்கட்சியான டிவிகே சும்மா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. அண்ணாமலை புது கட்சி ஆரம்பிச்சா பாஜகவோட பி டீம் தான் இவரு சும்மா நாடகம் போடுறாங்கன்னு திமுக அதிமுக வழக்கம் போல விமர்சனம் வைப்பாங்க. அதை விட முக்கியமா அண்ணாமலைக்கு இப்போ இருக்கிற மிகப்பெரிய சவால் கட்சி கட்டமைப்பு. புதுசா ஒரு கட்சியை அடிமட்டத்தில் இருந்து கொண்டு வரது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா அண்ணாமலை எண்மண் எண்மக்கள் யாத்திரை மூலமா தமிழ்நாடு முழுக்க கிராமங்களுக்கு போயிருக்கார். அவரோட இந்த தனிப்பட்ட செல்வாக்கு புது கட்சிக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். முடிவா பார்க்கணும்னா அண்ணாமலையோட இந்த டெல்லி பயணம் வெறும் வதந்தியா இல்ல நிஜமாவே தமிழக அரசியலை புரட்டி போட போற ஒரு மாஸ்டர் பிளானா? முதலமைச்சர் விஜய் அவர்களின் ஆட்சிக்கு அண்ணாமலையின் இந்த நகர்வு எந்த அளவுக்கு சவாலா இருக்க போகுது? அண்ணாமலையும் சீமானும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? உங்க கருத்து என்ன மக்களே? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.
இதே மாதிரி சூடான துல்லியமான அரசியல் அலசல்களுக்கு நம்ம மாயவலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வீடியோல பார்ப்போம். நன்றி.